good evening. This is Dr. S. Maheswari for NCERT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் ஃபோட்டோசிந்தசிஸோட கண்டினியூவேஷன் ஆன லைட் அண்ட் டார்க் ரியாக்ஷன். இதுதான் மெயின் கான்செப்ட் ஆஃப் திஸ் லெசன். அஃப்கோர்ஸ் இப்போது இதுதான் ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன். எப்படி லைட் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியாக மாறி ஃபுட்டாக ரெடி ஆகுது இந்த டார்க் ரியாக்ஷனில், அதை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அப்புறம் குளோரோபிளாஸ்ட் அண்ட் 2 different types of chloroplast ப்ளஸ் லைட் ஸ்பெக்ட்ரம் அதெல்லாம் பற்றி படித்தோம். இன்றைக்கி ஒரிஜினலாகவே இந்த ரியாக்ஷன்ஸ் பற்றி படிக்க போகிறோம். இது கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக போகும், ஏன்னா நான் இதை ஸ்ப்ளிட் பண்ணலை. லைட் ரியாக்ஷனில் ஃபார்ம் ஆகிற ஏடிபி NADPH எப்படி ஸ்ட்ரோமாவுக்கு வருது, தட் இஸ் டார்க் ரியாக்ஷன் நடக்கிற இடத்துக்கு வருது. அந்த கான்செப்ட் கெமி ஆஸ்மாசிஸ், அதுக்கப்புறம் டார்க் ரியாக்ஷன், இது மூணும் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட் மீ கெட் இன் டு த டைட்டில் லைட் ரியாக்ஷன். இங்கே நமக்கு லைட் ரியாக்ஷனில் இந்த ஃபோட்டோசிந்தட்டிக் யூனிட்னு நாம் போன வீடியோலேயே பார்த்தோம் இல்லையா, தட் இஸ் ரியாக்ஷன் சென்டர், குளோரோஃபில் ஏ இருக்கிற ரியாக்ஷன் சென்டர் இங்கே நான் போட்டிருக்கேன். இங்கே வாட் இஸ் லைட் ரியாக்ஷனுங்கிற டாப்பிக்கு கீழே இந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே கோர் காம்ப்ளெக்ஸ். ரியாக்ஷன் சென்டர் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை சுற்றி இருக்கிறதெல்லாம் ஆண்டனா மாலிக்யூல்ஸ். இதெல்லாம் நம்ம போன வீடியோலேயே பார்த்துட்டோம். தட் இஸ் ஃபோட்டோசிந்தட்டிக் யூனிட், ஃபோட்டான்ஸ் எப்படி வருது அப்படின்னு. இருந்தாலும் நம்ம புக்கில் இது லைட் ரியாக்ஷனோட கண்டினியூஷனாக இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நாம் பார்த்துருவோம். லைட் ரியாக்ஷன் ஆர் த ஃபோட்டோகெமிக்கல் ஃபேஸ் இன்க்ளூட் லைட் அப்சார்ப்ஷன், water splitting, oxygen release and the formation of light energy chemical intermediates. இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ரியாக்ஷன் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா, லைட்டு அப்சர்வ் ஆகுது, வாட்டர் ஸ்ப்ளிட் ஆகுது, தட் இஸ் ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர், ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது அண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் ஹை எனர்ஜி கெமிக்கல் இன்டர்மீடியேட்ஸ் கால்ட் ATP and NADPH. ஸோ அல்டிமேட் எய்ம் ஆஃப் லைட் ரியாக்ஷன் என்னென்னா, வாட்டரை எடுத்து உடச்சி அங்கே இருந்து ஏடிபியும் NADPHயும் ரிலீஸ் பண்ணுது. இந்த ATP NADPH எடுத்துக்கிட்டு டார்க் ரியாக்ஷன் கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுது. இதுதான் கான்செப்ட். இப்போது செவரல் ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் இன்வால்வ்ட் இன் தி ப்ராசஸ். த பிக்மெண்ட்ஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் இன்டு 2 discrete photochemical light harvesting complexes LHC within the photosystem 1, that is and photosystem 2. So photosystem 1 and 2 இது 2 ப்ளஸ் இந்த சைட்டோக்ரோம், இந்த எலக்ட்ரான் கேரியர்ஸ்லாம் இருக்காங்களே, சைட்டோக்ரோம் F, B6, இன்னும் கொஞ்சம் ஃபெரிடாக்ஸ், இந்த மாதிரி எலக்ட்ரான் கேரியர்ஸ் ப்ளஸ் ATP சிந்தேஸ் F1 பார்ட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு இது 4 ஐட்டமும் தைலகாய்டு மெம்ப்ரேனில் இருக்குது முக்கியமாக. இப்போது இந்த லைட் ரியாக்ஷனில் பிரித்து நம்ம புக்கில் போட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு பார்ட்டாக லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ்னால் என்ன, அதில் 2 ஐட்டம் இருக்குது. LHCயில் கோர் காம்ப்ளெக்ஸ், ஆண்டனா மாலிக்யூல்ஸ். கோர் காம்ப்ளெக்ஸ் அந்த ரியாக்ஷன் சென்டரை அதை சுற்றி இருக்கிறது அத்தனையும் ஆண்டனா மாலிக்யூல்ஸ். இப்போ பார்ப்போம். These are named in the sequence of their discovery, that is photosystem 1 and 2. அது எப்படி கண்டுபிடிச்சாங்களோ, ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதுக்கு ஃபோட்டோசிஸ்டம் 1, அடுத்ததாக கண்டுபிடிச்சதுக்கு ஃபோட்டோசிஸ்டம் 2. ஆனால் அண்ட் நாட் இன் த சீக்வன்ஸ் இன் விச் தே ஃபங்க்ஷன் டியூரிங் த லைட் ரியாக்ஷன். அந்த ஃபங்க்ஷன் சீக்வன்ஸை வச்சு கிடையாது, ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்கிற ப்ராசஸ். The LHC are made up of hundreds of pigment molecules bound to proteins. இங்கே இந்த LHC is made of hundreds of pigment molecules and bound to protein. இந்த இதுக்குள்ளே, அதாவது தைலகாய்டு மெம்ப்ரேனில் இருக்கிற இந்த ப்ரோட்டீன் லிப்பிட் லேயரோட இருக்குது. Each photosystem has all the pigments except one molecule of chlorophyll A. எல்லாத்துலேயும் தட் இஸ் xanthophyll, carotenoids எல்லாம் இருக்குது, ஆனால் chlorophyll A இல்லை. Forming a light harvesting system also called antennae. These pigments help to make photosynthesis more efficient by absorbing different wavelength of light. So இப்போ இருக்கிற carotenoids, xanthophyll, chlorophyll B, everything absorbs different wavelength of light. ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். எல்லாத்தாலையும் பண்ண முடியாத ஒரு விஷயம் எல்லாத்தையும் வாங்கி குளோரோஃபில் ஏ கிட்ட சரண்டர் பண்ணுது. அதுக்கப்புறம் அங்கே ரியாக்ஷன் நடந்துட்டு போகுது.
The single chlorophyll A molecule forms the reaction center. The reaction center is different in both the photosystem. In PS1, the reaction center chlorophyll A has an absorption peak at 700 nanometer, hence is called P700, while in PS2 it has absorption maxima at 680 nanometer and is called P680. So பார்த்தீங்கன்னா உங்களுக்கு photosystem 1 peak காட்டுறது 700, photosystem 2ல peak காட்டுறது 680 nanometer. ஸோ அவ்வளோதான் இங்கே லைட் ரியாக்ஷனில் photosystem என்ன இருக்குது 1 2 கோர் காம்ப்ளெக்ஸ் அதெல்லாம் பற்றி நம்ம போன வீடியோலையும் பார்த்தோம். அதனால் இது இங்கேருந்து தான் நமக்கு ஆரம்பிக்குது நம்ம புக்கில். அடுத்தது electron transport. So in photosystem 2, the reaction center chlorophyll A absorbs 680 nanometer wavelength of red light, causing electron to become excited and jump into an orbit farther from the atomic nucleus. So electron excite ஆயிடுச்சு, so it started jumping. இப்போ இந்த எலக்ட்ரானை வாங்குகிற ஆட்கள் இருக்கணும்ல, எலக்ட்ரானை வாங்கி அடுத்த செக்மெண்ட்டுக்கு அனுப்புகிறவங்க அவங்க எல்லாம் எலக்ட்ரான் carrier பார்ப்போம். These electrons are picked up by an electron acceptor which passes them to an electron transport system consisting of cytochromes. ஸோ இங்கே பாருங்கள் இந்த பிக்சரில் photosystem 2 LHCன்னு போட்டிருக்கு, that is dark green. Just a minute. So this is photosystem 2 இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு, this is photosystem 1. இப்போது இந்த photosystem 2குள்ளே வாட்டர் வருது, இந்த வாட்டர் ஸ்ப்ளிட் ஆகிறது தான் ஃபோட்டோலைசஸ் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவோம், பின்னாடி இருக்குது. இங்கேருந்து ரிலீஸ் ஆகுது, இந்த வாட்டர் ஸ்ப்ளிட் ஆகிறதுனால ரிலீஸ் ஆகிற காம்பனன்ட் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானு, ஹைட்ரஜன், ஆக்சிஜன் தனியாக போட்டிருக்கு. ஸோ இங்கேருந்து அப்படியே இந்த எலக்ட்ரான்ஸ் ஆர் ஜஸ்ட் பம்பார்டட், அப்படியே மேலே போகும்போது எலக்ட்ரான் அக்செப்டர், அதுக்கப்புறம் அப்படியே இங்கே எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதுதான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், எலக்ட்ரான் கேரியர்ஸ் இன் PS2. ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரான் அக்செப்டார் ஃபியோஃபைட்டின், அதுக்கப்புறம் PQ அனுப்புறது பிளாஸ்டோக்வினான், அதுக்கப்புறம் சைட்டோக்ரோம் BF காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் பிளாஸ்டோசைனின். ஸோ இந்த பிங்க் கலர் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்குள்ளே இந்த PQ, பிளாஸ்டோக்வினான், சைட்டோக்ரோம் BF காம்ப்ளெக்ஸ், பிளாஸ்டோசைனின் எல்லாம் போட்டுக்கலாம். அண்ட் எலக்ட்ரான் அக்செப்டராக இந்த ஃபியோஃபைட்டின். ஸோ இங்கேருந்து அப்படியே வந்து இட் இஸ் ஜஸ்ட் கெட்டிங் இன் டு ஃபோட்டோசிஸ்டம் 1க்குள்ளே வருது. ஸோ ஃபோட்டோசிஸ்டம் 1க்குள்ளே இருக்கிற லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ், தட் இஸ் 700 நானோமீட்டர், இது 680 நானோமீட்டர். ஓகே, ஸோ இங்கே வந்த பிறகு இங்கே இருந்து அப்படியே திரும்பியும் ஒரு எலக்ட்ரான் அக்செப்டார், இதில் நான் எழுதியிருக்கேன் எலக்ட்ரான் கேரியர்ஸ் இன் PS1. எக்ஸ், திஸ் இஸ் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் குளோரோஃபில், எக்ஸ் ஆர் A0. அங்கே இருந்து அப்படியே A1, அதுக்கப்புறம் அயன் காம்ப்ளெக்ஸ் FeS, அடுத்தது ஃபெரிடாக்சின். ஸோ இங்கே ஃபெரிடாக்சின் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் FNR, தட் இஸ் ஃபெரிடாக்சின் NADP reductase, அதுதான் இது FNR. ஸோ இது ரிடக்டேஸுங்கிற இந்த என்சைம் வந்த பிறகு NADP இஸ் கன்வெர்டட் இன்டு NADPH. இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்லாம் படிச்சிருப்பீங்க. ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷனில் என்ன நடக்க போகுதுன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இங்கே NADP had been converted into NADPH, லாஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இந்த விஷயங்கள் நடக்குது. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் கோஸ் இன் ஒரு பேட்டர்னே பார்த்தீங்கன்னா இப்படி போய் இப்படி வந்து இப்படி போகுது. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு இசட் ஸ்கீம் மாதிரி இருக்கிறதுனால இது இசட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் கால்டு லீனியர், ஏன்னா இது நான் சைக்ளிக். 2 டைப் ஆஃப் பாஸ்ஃபாரிலேஷன் இருக்கும், பின்னாடி வரும். அது இங்கே நாம் சைக்ளிக்காக இல்லாமல் ஒரு பக்கம் ஃபார்ம் ஆகி ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு, இது நான் சைக்ளிக் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். அது பின்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நமக்கு 2 விதமான பாஸ்ஃபாரிலேஷன்ஸ் வரும். பாஸ்ஃபாரிலேஷன் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, பாஸ்ஃபேட் ஆட் ஆகுது, ADPயோட ஒரு பாஸ்ஃபேட் ஆட் ஆகி ATPயாக மாறுது. ஸோ இந்த ATP மாறுதல் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட்டில் நடந்தால்
photosphorylation. அந்த photosphorylation இது வந்து நான் சைக்ளிக் அப்படியே லீனியராக போயிருச்சு. இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வெறும் ஃபோட்டோசிஸ்டம் 2 இல்லாமல் ஒரே ஒரு ஃபோட்டோசிஸ்டம் 1ல் மட்டும் நடந்தால் சைக்ளிக் photosphorylation பின்னாடி வரும். ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ ஜிஸ்ட், அவ்வளோதான் இப்போதைக்கு. இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். The system consisting of cytochrome. This movement of electron is downhill in terms of an oxidation, reduction or redox potential scale. The electrons are not used up as they pass through the electron transport chain but are passed on to the pigments of photosystem 1. So இங்கிருந்து அப்படியே அது photosystem 1க்கு வருது, ஆனால் they've not been used. Simultaneously, electrons in the reaction center of PS1 are also excited when they receive red light of wavelength 700 nanometer and are transferred to another acceptor molecule that has greater redox potential. So that conversion happens. These electrons then are moved downhill again, this time to a molecule of energy rich NADP plus the addition of these electron reduces NADP into NADPH plus H plus. This whole scheme of transfer of electrons starting from PS2 uphill to the acceptor இங்கேருந்து அப்படியே மேலே போகுது, and then down the electron transport chain மேலே போகுது, அதுக்கப்புறம் டவுன் ஆகுது. இந்த ஏரோ மார்க், இந்த பிங்க் கலர் ஏரோ மார்க் டவுனில் வருது, நானும் இங்கே போட்டிருக்கேன் அந்த இசட் ஸ்கீமை. and to PS1 again excitation of electron transferred to another acceptor and finally downhill to NADP converted into NADP, that is getting reduced to NADPH plus, is called Z scheme. Due to its characteristic shape, Z shape. This shape is formed when all the carriers are placed in a sequence on a redox potential scale. Okay, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எலக்ட்ரான் கேரியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. எலக்ட்ரான் அக்செப்டர்ஸ் பிளாஸ்டோஃபியோஃபைட்டின் அப்படியே இங்கேருந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்குள்ளே பிளாஸ்டோ குயினான் சைட்டோக்ரோம் பிஎஃப் காம்ப்ளெக்ஸ் பிளாஸ்டோசைனின் எல்லாம் வருது. திருப்பியும் இங்கே PS1க்குள்ளே போகிறச்ச எலக்ட்ரான் அக்செப்டராக ஒரு ஆள், அதுக்கப்புறம் ஃபெரடாக்சின், இங்கே கடைசியாக ஃபெரடாக்சின் ரிடக்டேஸ் என்சைம் வர இடத்துல திஸ் இஸ் NADP இஸ் கன்வெர்டட் இன்டு NADPH. ஓகே, இப்போது திருப்பியும் முதல்ல ஃபஸ்ட்டு பார்ட்டை பற்றி பேசுகிறான். ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர். ஸோ யூ வுட் தென் ஆஸ்க் ஹவு டஸ் PS2 சப்ளை எலக்ட்ரான் கண்டினியூஸ்லி. இந்த கொஷின் வரதானே செய்யும். கண்டினியூஸாக எப்படி எலக்ட்ரான்ஸை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the electrons that were moved from photosystem 2 must be replaced. This is achieved by electrons available due to splitting of water. The splitting of water is associated with PS2. Water is split into 2H plus O and electron. This creates oxygen, one of the net product of photosynthesis. Photosynthesis oda net product, so oxygen. So oxygen எங்கே ரிலீஸ் ஆகுதுங்கிற கொஷின் வந்தால், it is released in light reaction. இது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் கூட பார்த்தோம். The electrons needed to replace those removed from photosystem 1 are provided by photosystem 2. So electron அங்கே photosystem 1க்கு தேவையானதையும் எங்கேருந்து சப்ளை ஆகுதுன்னா photosystem 2. photosystem 2க்கு யார் கொடுக்குறாங்கன்னா வாட்டர் கொடுக்குறாங்க. ஸோ 2H2O gives 4H plus O2 plus 4E minus. So we need to emphasize here that the water splitting complex is associated with the PS2, which itself is physically located on the inner side of the membrane of the thylakoid. Of course நமக்கு மினரல் நியூட்ரிஷன் இல்லை, இருந்தால் இந்த Z காம்ப்ளெக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், இந்த ZE காம்ப்ளெக்ஸ். அதில் இம்பார்ட்டண்ட் மினரல்ஸாக மேங்கனீஸ், குளோரின், அதுக்கப்புறம் it's not copper, manganese, chlorine, one more thing is there, Cl, manganese, chlorine, one more. இது மூணும் சேரும்போது தான் இந்த Z காம்ப்ளெக்ஸ். அந்த Z காம்ப்ளெக்ஸ் will supply அது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும், கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுது, ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணி இந்த வாட்டரை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு it will be passing the electron. So we need to emphasize here. So then where are the protons and O2 formed likely to be released?
in the lumen or on the outer side of the membrane. ஸோ இங்கே பாருங்கள், இப்போது லியூமென்குள்ளே வர்றது எல்லாமே ஹைட்ரஜன், தட் இஸ் புரோட்டான் எல்லாம் லியூமென்குள்ளே வரும், ஆக்சிஜன் எல்லாம் அவுட் சைட் த மெம்ப்ரேனுக்கு அமுச்சு விட்டுரும். ஸோ இதுக்கான ஆன்சர். அடுத்தது சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்ஃபாரிலேஷன். நான் சொன்னேன் பாஸ்ஃபாரிலேஷன் அப்படின்னு சொன்னால் பாஸ்பேட் ஆட் ஆகிறது, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் பாஸ்பேட் இஸ் ஆடட் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் ஃபோட்டோ பாஸ்ஃபாரிலேஷன். இதில் சைக்ளிக் ஒன்று, நான் சைக்ளிக். இப்போ நாம் பார்த்த இசட் ஸ்கீம் வந்து நான் சைக்ளிக். ஸோ இப்போ பார்ப்போம். அது இல்லாமல் சில நேரங்களில் வாட்டர் அவைலபிலிட்டி இல்லை, அதுக்கப்புறம் இந்த என்சைம் பற்றாக்குறைகள் வரும்போது ஃபோட்டோ சிஸ்டம் ஒன்னே இப்படியே சுற்றிக்கிட்டு வரும், படிப்போம். ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஹவ் த கெப்பாபிலிட்டி of extracting energy from oxidizable substances and store this in the form of bond energy. அப்படியே போட்டு வச்சுக்கோம். Special substances like ATP carry this energy in their chemical bond. The process through which ATP is synthesized by cells in mitochondria and chloroplast is named phosphorylation. That is phosphate added. Photophosphorylation is the synthesis of ATP from ADP and inorganic phosphate in the presence of light. When the two photosystems work in a series, first PS2 and then the PS1, a process called non-cyclic photophosphorylation occurs. The two photosystems are connected through an electron transport chain as seen earlier in the ISAT scheme. So அங்கே பார்த்தது non-cyclic. Both ATP and NADPH are synthesized by this kind of electron flow. அங்கே non-cyclicல ATP ஃபார்ம் ஆச்சு. ATP எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டில் திஸ் இஸ் த பிளேஸ் வேர் பிட்வீன் த சைட்டோக்ரோம் BF காம்ப்ளெக்ஸில் தெர் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் இந்த குயினானுக்கும் இதுக்கும் நடுவில் ATP ஃபார்ம் ஆயிருச்சு. NADPH2 வந்து இந்த இடத்துல ஃபோட்டோ சிஸ்டம் ஒன்னிலேருந்து ஃபார்ம் ஆயிருச்சு. பட் இங்கே நம்ம சைக்ளிக்கில் பார்க்கும்போது ஒரு சேஞ்ச் இருக்கும், or synthesized by this kind of electron flow when only PS1 is functional. So இப்போ இங்கே photo system 1 alone is functional, இங்கே photo system 1 ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The electron is circulated within the photosystem and the phosphorylation occurs due to cyclic flow of electrons. A possible location where this could be happening is in the stroma lamellae. That is lamella ன்னு ஒன்று படித்தோம் இல்லையா, அந்த ரெண்டு கிரானாவையும் கனெக்ட் பண்ணுற ஸ்ட்ரோமா லேமல்லையில் ஃபோட்டோ சிஸ்டம் 1 மட்டும் நடக்கும். தட் இஸ் 1 மட்டும் நடந்து இங்கே அப்படியே சைக்ளிக்காக ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. while the membrane or lamella of the grana have both PS1 and PS2, the stroma lamellae membranes lack PS2 as well as NADP reductase enzyme அங்கே இல்லை. ஸோ NADP H ஃபார்ம் ஆகாது. The excited electron does not pass on to NADP but is cycled back to the PS1 complex through the electron transport chain. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் இப்போ ஏற்கனவே ஒரு ATP அங்கே ஃபார்ம் ஆகுது, இப்போ இங்கே இன்னொரு ATP. ஸோ திஸ் இஸ் சைக்கிள்டு பேக். ஸோ இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டில் இங்கே ஒரு ATP இஸ் ஜெனிரேட்டட். ஸோ தெர் இஸ் நோ NADP H ஃபார்மேஷன் பிகாஸ் இந்த NADPH ரிடக்டேஸ் இங்கே இல்லை. இந்த ஸ்ட்ரோமா லேமல்லையில் இந்த ரெண்டு கிரானாவும் கனெக்ட் பண்ணுற இடத்துல தெர் இஸ் நோ தட் என்சைம் அவைலபிள். அதனால் இங்கே PS2 இஸ் நாட் இன்வால்விங், ஒன்லி PS1 இஸ் இன்வால்வ்டு. Complex through the electron transport chain. The cyclic flow hence results only in the synthesis of ATP but not of NADPH2. So cyclic phosphorylation, photophosphorylation also occur when only light of wavelength beyond 680 nanometer are available for excitation. Because நம்ம PS2ல 680, PS1ல 700. அதனால் அங்கே நடக்கும்போதும் இந்த ரியாக்ஷன் சைக்ளிக் நடக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக படிச்சுக்கணும், எங்கே நடக்குது, எந்த வேவ் லென்த்தில் ஒன்லி த சைக்ளிக், அந்த மாதிரிலாம் கொஷின் வந்தால் ஈஸியாக அட்டென்ட் பண்ணிட்டு போகலாம். இப்போது அல்டிமேட்டாக வாட்டர் ஸ்ப்ளிட் ஆச்சு, ATP ஃபார்ம் ஆச்சு, NADPH2 ஃபார்ம் ஆயிடுச்சு. இவங்க எல்லாம் இப்போ ஃபார்ம் ஆகிருக்கிறது தைலகாய்டு மெம்ப்ரேனுக்குள்ளே இருக்காங்க. இங்கே இருந்து இந்த கண்டென்ட்டு இப்போது
ஸ்ட்ரோமாக்கு வந்தால் தானே டார்க் ரியாக்ஷனுக்குள்ளே போக முடியும். அது அங்கேருந்து புஷ் ஆகி இங்கே அனுப்புறது, தட் இஸ் ஏடிபி சிந்தசிஸ் வழியாக இந்த புரோட்டான் வெளியே இந்த F1 பார்ட்டிக்கிள் வழியாக ஏடிபி சிந்தேஸ் வரும். அங்கே அந்த இடத்துல இந்த புரோட்டானை வெளியே அனுப்புகிற இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கெமிஆஸ்மாட்டிக் ஹைப்போதீசிஸ். இது வெளியே வந்தால் மட்டுமே நெக்ஸ்ட் ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகும், அதாவது லைட் ரியாக்ஷன் ஃபாலோட் பை dark reaction. So let us now try and understand how actually ATP is synthesized in the chloroplast. The chemiosmotic hypothesis has been put forward to explain the mechanism. Like in respiration, in photosynthesis too, ATP synthesis is linked to development of a proton gradient across a membrane. This time these are the membranes of thylakoid. There is one difference though. Here the proton accumulation is towards the inside of the membrane, that is in the lumen. In respiration, proton accumulates in the intermembrane space of the mitochondria when electron move through the ATS. So இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன்லேயும் ஏடிபி ஃபார்ம் ஆகுது, ஃபோட்டோசிந்தசிஸ்லேயும் ஏடிபி ஃபார்ம் ஆகுது. இது ஒன்று ஞாபகம் வைக்கணும். ரெண்டாவது, ரெண்டு இடத்துலையுமே மைட்டோகாண்ட்ரியா இஸ் த ஹீரோ ஆஃப் ரெஸ்பிரேஷன், குளோரோபிளாஸ்ட் இஸ் த ஹீரோ ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இப்போது இங்கேயுமே ஏடிபி ஃபார்ம் ஆகுது, அங்கேயும் ஃபார்ம் ஆகுது. இங்கேயுமே புரோட்டான் அக்யூமுலேஷன், அங்கேயும் புரோட்டான் அக்யூமுலேஷன். என்னென்னா இங்கே புரோட்டான் அக்யூமுலேஷன் இன் லியூமன், அதாவது தைலகாய்டோட லியூமனில். அங்கே புரோட்டான் அக்யூமுலேஷன், அங்கே டபுள் மெம்ப்ரெயின் இருக்கும் இல்லைங்களா, இன்னர் மெம்ப்ரெயினில் கிறிஸ்டெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். நம்ம செல் த யூனிட் ஆஃப் லைஃப்பில் படித்தோம். இந்த இன்னர் மெம்ப்ரெயின் ஸ்பேஸ்க்குள்ளே வந்து அக்யூமுலேட் ஆகி, ஸோ மேட்ரிக்ஸில் ஃபார்ம் ஆகிற கிரெப் சைக்கிளில் ஃபார்ம் ஆகிற கண்டென்ட் எல்லாம் அப்படியே மைட்டோகாண்ட்ரியன் மெம்ப்ரெயின் ரிலேட்டடாக அங்கே போகுது. இங்கே மெம்ப்ரெயின்லேருந்து ஸ்ட்ரோமாக்கு தள்ளப்படுது. இந்த கண்டென்ட்டும் ஞாபகம் இருக்கணும். ரெண்டுத்துலேயுமே நடக்கிறது ஒரே கான்செப்ட் தான், கெமிஆஸ்மாசிஸ் தான். இதில் எங்கே புரோட்டான் டிஃபர் ஆகுது பாருங்கள். இப்போ ஒரு இடத்துல புரோட்டான் அதிகமாக அசிடிக் கண்டென்ட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட ஃபோட்டோசிந்தசிஸில் லியூமனோட pH ஒரு pH 4, ஸ்ட்ரோமாவில் pH 8 அப்படின்னா உள்ள அசிடிக்கு, ஸ்ட்ரோமாவில் ஆல்கலைன் கண்டென்ட். இது நான் கம்பல்சரியாக மெயின்டைன் பண்ணால் மட்டுமே அங்கே இருக்கிற ஏடிபி வெளியே வரத்துக்கு, ஏடிபி சிந்தேஸ் வழியாக ஏடிபி ஃபார்ம் ஆகி வெளியே அனுப்ப சான்சஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ இது நேச்சுரலாகவே அமைஞ்ச ப்ராசஸ் பேர் தான் கெமிஆஸ்மாசிஸ். இதை கண்டுபிடிச்சவர் மிஷேல், நம்ம படிப்போம், பின்னாடி வரும். So let us understand what causes the proton gradient across the membrane. We need to consider again the processes that take place during the activation of electron and their transport to determine the step that cause the proton gradient to develop. அப்படி எப்படி proton gradient வருது ரெண்டு இடத்துலையும் அப்படின்னு பார்க்கலாம். Since splitting of the water molecule takes place on the inner side of the membrane, water அங்கே split ஆகுது. The protons or hydrogen ion that are produced by the splitting of water accumulate within the lumen of the thylakoid. So உள்பக்கம் மெம்பரேனுக்கு உள்பக்கமாக வாட்டர் ஸ்பிளிட் ஆகிறதுனால அங்கே ஃபார்ம் ஆகிற புரோட்டான் எல்லாம் லியூமனில் தள்ளப்படுகிறது. ஸோ அது ஒரு ரீசன். இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே மோர் புரோட்டான் இன்சைட் த லியூமன், வெளியில் லோ அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஸோ செகண்டு, as electron move through the photosystem, protons are transported across the membrane. electron move ஆகிறதுனால protons are transported across the membrane, move ஆகுது. This happens because the primary acceptor of electron, which is located towards the outer side of the membrane, transfer its electron not to an electron carrier but to an hydrogen carrier. Outside of the membrane அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரோமா சைடு. ஸோ வெளியில் இருக்கிறதெல்லாம் இந்த பிக்சரில் நீங்கள் வெளியே இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் அப்படியே ஸ்ட்ரோமா. இங்கே பாருங்கள், திஸ் இஸ் ஸ்ட்ரோமா. ஸோ வெளிப்பக்கமான மெம்ப்ரெயின். இப்போ உள்ளே இருக்கிறது திஸ் இஸ் லியூமன். ஓகே, திஸ் இஸ் லியூமன். இங்கே ஹைட்ரஜன் எப்படி இருக்குது. ஸோ வாட்டர் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு
and then releasing the hydrogen inge. That is one reason. First reason பார்த்தோம். Second reasonல பாருங்க, see, electrons are transported. This happens because the primary acceptor of electron, which is located outside towards the outer side of the membrane, transfer its electron not to an electron carrier but to a hydrogen carrier. Hence, this molecule remove a proton from the stroma while transporting. So, electron நகர்த்தும் போது இது புரோட்டானை ஸ்ட்ரோமா சைடில் இருந்து எடுத்து திருப்பியும் lumen பக்கம் போட்டு விட்டுருச்சு. When this molecule passes on its electron to the electron carrier on the inner side of the membrane, the proton is released into the inner side of the lumen side of the membrane. So, this is the second chance for the increasing proton inside the lumen. அப்புறம் மூணாவதா NADP reductase enzyme is located on the stroma side of the membrane along with electrons that come from the acceptor of electron of PS1. PS1ல தானே உங்களுக்கு NADP is converted into NADPH. So protons are necessary for the reduction of NADP to NADPH. These protons also removed from the stroma. So இங்க ஸ்ட்ரோமால இருந்து NADP NADPH கன்வெர்ட் பண்றதுக்காக திருப்பியும் protons எடுத்துக்குது இந்த reductase enzyme. So hence within the chloroplast, protons in the stroma decreases in number while in the lumen there is an accumulation of protons. This creates a proton gradient across the thylakoid membrane as well as a measurable decrease in pH in the lumen. அதுதான் சொன்னேன், acidic content, that is pH 4. இப்போ அடுத்தது, why are we so interested in the proton gradient? ஏன் இருக்கணும்? ஏன்னா அங்கேருந்து வெளியே வரணும். This gradient is important because it is the breakdown of this gradient that leads to the synthesis of ATP. The gradient is broken down due to the movement of proton across the membrane to the stroma through the transmembrane channel of the CF0 of the ATP synthase. CF0 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், this is the ATP synthase ஃபார்ம் ஆகிறது. F1 particle I just draw. இப்போ ஒரு F1 particle எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி இருக்கும். அது இது வந்து உங்களுக்கு tail region, இது வந்து head region. ஓகே, so this is head region. இப்போது இங்கே இருந்து அப்படியே the proton has to be pumped. அப்போது இங்கே இருக்கிற ADPயும் ADP அப்புறம் ஒரு பாஸ்பேட்டும் சேர்ந்து it will be generating ATP via ATP synthase. Okay, so synthase இதுக்குள்ளே இருக்குது. So this is the structure. இங்கே ATP synthase மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ திஸ் இங்கே பார்த்தீங்கனாலே இந்த மெம்ப்ரெயினில் உங்களுக்கு ஃபோட்டோசிஸ்டம் 1, ஃபோட்டோசிஸ்டம் 2, சைட்டோக்ரோம் B அண்ட் தென் ATP synthase இருக்கிற இந்த F1 பார்ட்டிக்கல். F1 பார்ட்டிக்கலை நம்ம திருப்பியும் மைட்டோகாண்ட்ரியாலையும் படிப்போம். ஓகே, லெட் us see. ஸோ CF0, இந்த F0ங்கிறது ஒன்றும் இல்லை, இது நான் சொல்லலை. இந்த டெயில் ரீஜன் தான் உங்களுக்கு F0. திஸ் இஸ் டெயில் ரீஜன் F0, திஸ் ஹெட் ரீஜன் F1. ஓகே, இது F0, இது F1. ATP synthase. The ATP synthase enzyme consists of two parts. One called the CF0 is embedded in the thylakoid membrane and form a transmembrane channel that carries out facilitated diffusion of proton across the membrane. So, இது facilitated, somebody has to facilitate, அங்கேருந்து அப்படியே தள்ளி விடுறாங்க. The other proton, இங்கே யார் தள்ளி விடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா proton gradient difference இருக்குது. உள்பக்கம் அசிடிக்காக இருக்குது, வெளிப்பக்கம் ஆல்கலைனாக இருக்குது. ஸோ the other portion is called CF1 and protruded on the outer surface of the thylakoid membrane on the side that faces stroma. The breakdown of the gradient provides enough energy to cause a conformational change in the CF1 particle of the ATP synthase, which make the enzyme synthesize several molecules of energy packed ATP. இப்போ அவங்க சொல்கிற மாதிரி இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த F0 part, okay, F0 part is embedded in the membrane. Okay, this F1 part is protruded out. So this is F1, இது F0. So இங்கே என்ன நடக்குதுன்னா, protons have been pushed, இது வழியாக தள்ளி ATP synthase getting activated, it is producing ATP. And chemiosmosis require a membrane, a proton pump
a proton gradient and ATP synthase. 4 item. So membrane இருக்கணும், proton pump இருக்கணும், proton gradient இருக்கணும் and ATP synthase இருக்கணும். So energy is used to pump protons across a membrane to create a gradient or a high concentration of protons within the thylakoid lumen. உள்ள வந்தாச்சு. ATP synthase as a channel that allows diffusion of proton back across the membrane. This release enough energy to activate ATP synthase enzyme that catalyze the formation of ATP. Actually இந்த chemiosmosis ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும். நான் இன்னும் நம்ம ரெஸ்பிரேஷன் படிக்கும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏடிபி சிந்தேஸ் எப்படி ப்ரோட்டான்ஸ் அப்படின்னு புஷ்டு அது மேலே உள்ளே வர தான் there is an ATP synthase getting activated. ஏடிபியும் ஒரு பாஸ்பேட்டையும் சேர்த்து ஏடிபியாக ஃபார்ம் பண்ணும். Along with the NADPH produced by the movement of electrons, the ATP will be used immediately in the biosynthetic reaction taking place in the stroma responsible for fixing CO2 and synthesis of sugars. So, இப்போ அடுத்த ஸ்டெப்பாக ஏடிபியும் NADPHும் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே லைட் ரியாக்ஷன் முடிஞ்சு கெமியாஸ்மாசிஸ் வழியாக ஏடிபியும் NADPHும் இப்போ நம்ம ஸ்ட்ரோமாக்குள்ளே வராங்க. அவங்க அடுத்தது என்ன பண்ணுறாங்க? இங்கே தான் நம்ம டார்க் ரியாக்ஷன் அந்த ஒரு கான்செப்டுக்குள்ளே போகிறோம். Let us see. Where are the ATP and NADPH used? We learned that the products of light reaction are ATP, NADPH and oxygen. Of these, oxygen diffuses out of the chloroplast while ATP and NADPH are used to drive the processes leading to the synthesis of food. More accurately, sugar. O2 வெளியே போயிருச்சு. நமக்கு இப்போ இருக்கிறது கையில் ஏடிபியும் NADPHும் இது வந்து இப்போது அக்யூரேட்டாக டார்க் ரியாக்ஷனுக்குள்ளே வரப்போகுது. திஸ் இஸ் த பயோசிந்தட்டிக் ஃபேஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். synthetic form ஆகிட்டு இருக்குது. This process does not directly depend on the presence of light but is depend on the product of the light reaction. ஏற்கனவே இந்த கண்டென்ட்டு முதல்லே சொல்லியிருக்காங்க. இது டைரெக்டாக டிபெண்ட் பண்ணலை லைட் ரியாக்ஷனை, பட் அதனுடைய ப்ராடக்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. That is ATP and NADPH besides CO2 and water. You may wonder how this could be verified. It is simple. Immediately after light becomes unavailable, the biosynthetic process continues for some time and then stops. If then light is made available, the synthesis starts again. So biosynthetic process continuously போயிட்டு இருக்கு. Can we hence say that calling the biosynthetic phase as the dark reaction is a misnomer? Discuss this among yourself. இது dark reaction சொல்லலாமா டார்க்கில் நடக்கிறதுனால அப்படின்னு இல்லை. அங்கேருந்து ஃபார்ம் ஆகி அனுப்புகிற ஏடிபி NADPHை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸ்ட்ரோமாவில் நடக்குது. அதனால் இது நம்ம டார்க் ரியாக்ஷன் சொல்கிறோம். இட்ஸ் நாட் தட் ஒன்லி அட் நைட் டைமில் இது முடிஞ்ச உடனே அது நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இது லைட் இருக்கும்போதும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஸ்ட்ரோமாவில் நடக்குது. அதனால் இதை டார்க் ரியாக்ஷன் நம்ம சொல்கிறோம். Let us now see how the ATP and NADPH are used in the biosynthetic phase. We saw earlier that CO2 is combined with water to produce carbohydrate, that is glucose or sugars. It was of interest to scientists to find out how this reaction proceeded, or rather what was the first product formed when CO2 is taken into a reaction or fixed. Just afterward, so ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னவாக இருக்குங்கிற ஒரு குழப்பம் நிறைய நாள் இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு அந்த குளுக்கோஸ் வந்து 6 கார்பன் காம்பவுண்டு. இப்போ உள்ளே வர CO2 அடுத்து ஃபார்ம் ஆகிற ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் 6 கார்பன் காம்பவுண்டா 7 கார்பனா 5, இது ஒரு கன்ஃபியூஷன் இருக்க தானே செய்யும். Just after World War II, among the several efforts to put radioisotopes to beneficial use, the work of Melvin Calvin is exemplary. இந்த சயின்டிஸ்ட் பற்றி தான் நம்ம முதல்லே படித்தோம். The use of radioactive C14 by him in algal photosynthesis studies led to the discovery that the first CO2 fixation product was a 3-carbon organic acid, 3-carbon compound, phosphoglyceric acid. He also contributed to working out the complete biosynthetic pathway, hence it was called Calvin cycle after him. The first product identified was 3-phosphoglyceric acid, or in short
PGA, phosphoglyceric acid. How many carbon atoms does it have? So it is a 3 carbon compound. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியாக்ஷனே ஒரு 3 டைப்பாக நாம் பிரிப்போம். அதாவது டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னால் அதை 3ஆக பிரிக்கிறோம். இங்கே கொடுத்துருக்காங்க பின்னாடி கார்பாக்சிலேஷன், அதுக்கப்புறம் ரிடக்ஷன், ரீஜெனரேஷன் அப்படின்னு பார்ப்போம். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸேஷன், CO2வை ஃபிக்ஸ் பண்ணது, அதுக்கப்புறம் அதை ரெடியூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் RUBPயை ரீஜெனரேட் பண்ணுறது. நான் ஐ ஜஸ்ட் கிவ் யூ த ஜிஸ்ட். இப்போ RUBP ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட்டு 5 கார்பன் காம்பவுண்ட், அதோட ஒரு கார்பன் டை ஆக்சைடு சேரும்போது 6 கார்பன், இது 2ஆக பிரியுது, 3 பாஸ்போகிளிசரிக் ஆசிட் PGAன்னு சொல்லிட்டு போகிறோம். ஸோ சயின்டிஸ்ட் ஆல்சோ ட்ரை டு நோ வெதர் all plants have PGA as the first product of CO2 fixation or whether any other product was formed in other plant. ஸோ இது ஒரு கன்ஃபியூஷன். எல்லாத்துலேயுமே PGA தான் ஃபார்ம் ஆகுதா இல்லை வேறு ஏதாவது ஃபார்ம் ஆகுதா? Experiments conducted over a wide range of plants led to the discovery of another group of plants where the first stable product of CO2 fixation was again an organic acid, but one which had 4 carbon atom in it. This acid was identified to be oxaloacetic acid, OAA. Since then, CO2 assimilation during photosynthesis was said to be a 2 main types. Those plants in which the first product of CO2 fixation is C3 acidi irunda, C3 cycle, C3 pathway, and those in which the first product was C4 acid, OAA irunda, C4 pathway. These 2 group of plants showed other associated characteristics that we'll discuss later. நாம படிக்க தான் போகிறோம் இது அத்தனையும். இப்போ ஃபஸ்ட்டு த ப்ரைமரி அக்செப்டர் ஆஃப் CO2 யார் இருப்பாங்க அப்படின்னு. ஸோ லெட் us now ask ourselves a question that was asked by the scientists who were struggling to understand the dark reaction. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இதை. How many carbon atoms would a molecule have which after accepting that is fixing CO2 would have 3 carbon PGA? See, இப்போ CO2 ஒரு ஆள் வாங்குறான், அவன் வாங்கின ஆள் 3 கார்பன் காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறான், தட் இஸ் பாஸ்போகிளிசரிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுறான்னா அப்போ வாங்குகிற ஆளுக்கு எத்தனை கார்பன் இருக்கணும்? நம்ம ஒரு காமனாக யோசித்தாலே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, CO2 இருக்குது, அப்போ வாங்குகிற ஆளுக்கு 2 கார்பன் தான் இருக்கணும், அங்கே 2 இங்கே 1 3 அப்படின்னு அப்படி தான் ரொம்ப நாளாக குழம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த டெக்னிக்கில் ஓஹோ 5 கார்பன் காம்பவுண்டும் இந்த 1ம் சேர்ந்து 6 சேர்ந்து 2 3 கார்பன் காம்பவுண்டை ரிலீஸ் பண்ணுதுன்னு. ஸோ த ஸ்டடீஸ் வெரி அன்எக்ஸ்பெக்டட்லி ஷோட் தட் acceptor molecule was a 5 carbon ketose sugar, ribulose bisphosphate. And did any of you think of this possibility? நம்ம யோசிக்க தான் முடியாது. Do not worry. The scientists also took a long time and conducted many experiments to reach this conclusion. They also believed that since the first product was a C3 acid, the primary acceptor would be a 2 carbon compound. They spent many years trying to identify a 2 carbon compound before they discovered. So ரொம்ப நாள் மண்டையை உடைச்சிக்கிட்டு இருந்தாங்க அது 2 கார்பன் காம்பவுண்டாக தான் இருக்கும்னு. அதுக்கப்புறம் they just found out it is a 5 carbon compound, RUBP, ribulose 1,5 bisphosphate. ஓகே, அண்ட் த என்சைம் ரியூபிஸ்கோ அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதிகமாக பயோமாலிக்யூல்ஸில் உலகத்தில் அதிகமாக இருக்கிற ஒரு ப்ரோட்டீன் இது படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ லெட் us see the Calvin cycle. Calvin and his co-workers then worked out the whole pathway and showed that the pathway operated in a cyclic manner. The RUBP was regenerated again and again. Let us now see how the Calvin pathway operates and where the sugar is synthesized. Let us at the outset understand very clearly that the Calvin pathway occurs in all photosynthetic plants. It does not matter whether they have C3 or C4 or any other pathway. எல்லா இடத்துலையும் நடக்கும். C3ல மட்டும் இல்லை, C4லையும் இது நடக்குது. ஸோ மீசோஃபில்ல ஒரு குளோரோபிளாஸ்ட் C4 வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். For ease of understanding, the Calvin cycle can be described under 3 stages. Carboxylation, that is fixation, அடுத்தது reduction, அடுத்தது regeneration. ஸோ கார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொன்னால் கார்பன் ஃபிக்ஸேஷன். Carboxylation is the fixation of CO2 into the stable organic intermediate. இப்போ ஸ்டேபிளாக ஒரு 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 காம்பவுண்ட் வரணும். நான் இங்கே உங்களுக்கு ஒரு சின்ன பிக்சர்
அஃப்கோர்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். அதில் டைரெக்டாக இப்போ ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்ஃபேட்டை அப்படியே CO2ஓடு சேர்ந்து டைரெக்டாக அப்படியே 3PGAவை அது கொடுக்கல. நடுவில் கொஞ்சம் ஒரு டிரான்சியன்ட் ப்ராடக்ட்ஸ் வருது. அந்த ப்ராடக்ட்ஸை இப்போ நான் இந்த பேராகிராஃப் முடிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Carboxylation is the most crucial step of the Calvin cycle where CO2 is utilized for the carboxylation of RUBP. This reaction is catalyzed by the enzyme RUBP carboxylase, which results in the formation of two molecules of 3-PGA. ஸோ அங்கே ஒரு 5 கார்பன், இது ஒரு கார்பன் சேர்ந்து 6 கார்பன் ரெண்டாக பிரிஞ்சு 3 கார்பன் காம்பவுண்ட் PGA. Since this enzyme also has an oxygenation activity, it would be more correct to call it RUBP carboxylase oxygenase, RUBISCO. Okay, and then this is carboxylation. இப்போ இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்ஃபேட், CO2 உள்ளே வருது, வாட்டர் வருது, கார்பாக்சிலேஷன், 3-phosphoglycerate, அதுக்கப்புறம் ரிடக்ஷன் அப்போ ATP NADPH இஸ் பீன் யூஸ்ட். ஏடிபியும் NADPHும் இட் ரிலீசஸ் ADP அண்ட் திருப்பியும் இதை ரிலீஸ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் ட்ரையோஸ் பாஸ்ஃபேட்டு, அங்கேருந்து அப்படியே ரீஜெனரேஷன் ஆஃப் ATP. இது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண ஒரு சைக்கிள். இதை கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம படிப்போம். ஓகே, அண்ட் தென் reductionல these are the series of reactions that led to the formation of glucose. The steps involve utilization of 2 molecules of ATP for phosphorylation and 2 of NADPH for reduction per CO2 molecule fixed. The fixation of 6 molecules of CO2 and 6 turns of the cycle are required for the formation of 1 molecule of glucose from the pathway. Okay, so 2 molecules of ATP for phosphorylation, 2 molecules of NADPH for reduction per CO2 molecule. So இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ molecules of ATP யூஸ் ஆகுது அப்படின்னு ஒரு sequential cycle. Now I'll just attach one file and I'll explain. அடுத்தது regeneration of CO2 acceptor molecule RUBP is crucial if the cycle is to continue uninterrupted. This regeneration step require 1 ATP for phosphorylation. So reductionல 2 ATP, regenerationல ஒரு ATP. Put together ஒரு கார்பன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு they require 3 ATP and 2 NADPH. அப்படின்னா 6 ரெடி பண்ணுறதுக்கு மொத்தமாக உங்களுக்கு எத்தனை ஆகும்னு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. So hence, for every CO2 molecule entering the Calvin cycle, 3 molecules of ATP and 2 of NADPH are required. It is probably to meet this difference in number of ATP and NADPH used in the dark reaction that the cyclic phosphorylation takes place. அதுக்காக தான் அங்கே கொஞ்சம் இந்த NADPHக்கும் ATPக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? இங்கே நம்பர் எக்ஸஸ்ஸு, அங்கே நம்பர் லெஸ்ஸு. ஸோ 12 NADPH 18 ATP. அதனால தான் அங்கே நடுவில் இட் இஸ் கோயிங் ஃபார் அ cyclic phosphorylation. To make 1 molecule of glucose, 6 turns of cycle are required. Work out how many ATP and NADPH molecule will be required to make 1 molecule of glucose through Calvin pathway. இது நம்ம பார்ப்போம். It might help you to understand all of this if we look at what goes in and out, comes out of the Calvin cycle. So 6 CO2, 1 glucose, 18 ATP, 18 ADP, 12 NADPH, 12 NADP formation. So this is about the content in our book. இப்போ நாம் I'll just get into கொஞ்சம் elaborate what is carbon fixation. So concept தெரியறதுக்காக let us get into just a minute. This is carbon fixation. Okay, so carbon fixation குள்ள போனீங்கன்னா ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்ஃபேட் இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் நான் போட்டிருக்கேன். அதில் இருந்து there are 3 steps போயிட்டுருக்கு. Step 1, Step 2 and Step 3. Just a minute. Okay, so this is Step 1, this is Step 2 and this is Step 3. Step 1ல no enzymes are used. Okay, and Step 2ல RUBISCO is used. Step 3ல again no enzyme, அங்கே தான் water add ஆகுது.
Understood? So the first step வந்து tautomerization. இங்கே நடக்கிற இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் tautomerization. அதிலிருந்து கிடைக்கிற ப்ராடக்ட் 2,3-enediol, that is enediolate intermediate. இது ரெண்டுமே it's not a stable compound. So இதுவும் it's not stable and this is also not stable. இந்த இடத்துல தான் there is a use of rubisco, that is CO2 is added. Carboxylation add ஆகிறது step 2ல. இங்கிருந்து ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட் வந்து பீட்டா கீட்டோ இன்டர்மீடியேட் ஆஃப் RUBPன்னு எழுதியிருக்கேன். 2-carboxy 3-keto by phosphoribotol, this one. இங்கிருந்து it is going to form a 3-phosphoglyceric acid. ஸோ இந்த இடத்துல there is an addition of water molecule இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ this is the carbon fixation. ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வந்து carbon fixation. செகண்ட் தான் reduction. அதுக்கப்புறம் ரீஜெனிரேஷன் ஆஃப் RUBP. ஸோ திஸ் இஸ் ஸோ ரெண்டு இன்டர்மீடியேட் ஃபார்ம், ரெண்டுமே அன்ஸ்டேபிள் டிரான்சியன்ட். இந்த ஃபைல் ஐ ஜஸ்ட் அட்டாச் இட். ஓகே, ஃபார்ம் ஆயிடுச்சு நமக்கு. இங்கே ஸ்ப்ளிட் ஆகுது. இதில் இங்கே ஃபார்ம் ஆகுது பாருங்கள் இந்த கார்பன். ஸோ இந்த ஏரியாவில் இங்கே இருக்கிற இந்த ஹைட்ரஜன் இங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது. டாட்டோமரைசேஷன் இந்த ரியாக்ஷன். அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன். ஸோ திஸ் இஸ் த பிளேஸ் வேர் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ்டு இந்த ஏரியா. அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் ஆகி திஸ் டூ இஸ் பீன் ஃபார்ம்டு. இங்கே தேர்ட், அதாவது ஆஃப்டர் ஆடிங் த CO2 ஒன்லி த வாட்டர் இஸ் பீன் ஆடட். தட் இஸ் ஃபஸ்ட்டு டிரான்சியன்ட் ஃபார்ம் ஆன பிறகு ஸ்டெபிலிட்டி வரும்போது தான் வாட்டர் இஸ் ஆடட். ஸோ திஸ் இஸ் கார்பன் ஃபிக்சேஷன். அடுத்தது I'll just add one more file. கொஞ்சம் எலாபரேட்டாக தெரிஞ்சுக்கணும் கால்வின் சைக்கிளை புரிஞ்சுக்கிறதுக்காக. திஸ் இஸ் த ஒன் RUBP CO2, RUBP CO2. இங்கே பாருங்கள் RUBP CO2 நான் இங்கே 3 எடுத்திருக்கேன், 1, 2 and 3. ஸோ RUBP 5 கார்பன் காம்பவுண்ட், CO2 1, ரெண்டும் சேர்ந்து PGA 3 PGA 3 கார்பன் எழுதியிருக்கேன். பாஸ்போக்ளிசரிக் ஆசிட். இந்த பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் இஸ் கன்வெர்டட் இன்டு 1,3-bisphosphoglyceric ஆசிட். ஸோ இந்த இடத்துல ஒரு ATP இஸ் கன்சியூம்டு. அதுக்கப்புறம் திஸ் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா NADPH உள்ளே வருது. It is converted into, acidic group is converted into aldehyde, G3P, glyceraldehyde 3-phosphate, this one. So PGA 1,3-bisphosphoglyceric acid, அதுக்கப்புறம் glyceraldehyde 3-phosphate. ஸோ இந்த இடத்துல ஒரு ATP. ஸோ இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 1, 2, 3 கார்பன் இருக்குது, 6. ஸோ இந்த இடத்துல 1, 2, 3, 4, 5, 6 ATP இஸ் பீன் கன்சியூம்ட். அங்கே நம்ம மென்ஷன் பண்ணோம், புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ரிடக்ஷன் ஏரியாவில் 2 ATPயும் 2 ATP, தட் இஸ் ஒரு கார்பன் ஃபிக்ஸ் ஆகுது. இங்கே 3 கார்பன் ஃபிக்ஸ் பண்ணுறதை காமிச்சிருக்கேன். அதனால 6 ATP, 6 NADPH இஸ் பீன் கன்சியூம்டு. ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட்டு glyceraldehyde 3-phosphate and dihydroxyacetone phosphate. அதே தான் எல்லா இடத்துலையும் G3P DHAP, G3P DHAP. இப்போ ஃபர்தராக படிக்க போனீங்கன்னா இந்த 3யும் சேர்ந்து ஃப்ரக்டோஸ் 1,6-bisphosphate அண்ட் இது ஃப்ரக்டோஸ் 6-phosphate மாறி this is fructose 6-phosphate. இந்த 6ம் இந்த 3யும் சேரும்போது 9. ஸோ xylulose 5-phosphate, erythrose 4-phosphate. ஸோ 9 வந்துருச்சு. இப்போ இந்த erythrose 4-phosphate இந்த 3 கார்பன் காம்பவுண்ட் டைஹைட்ராக்சிஅசிட்டோனோட சேரும்போது 4 + 3 7. திஸ் இஸ் pseudoheptulose 1,7-bisphosphate ஆக மாறுது. ஸோ pseudoheptulose 1,7-bisphosphate. திஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு pseudoheptulose 7-phosphate. இப்போ இந்த 7ம் மேலே இருக்கிற இந்த 3 glyceraldehyde 3-phosphateum சேர்ந்து there is a formation of 7 + 3 10. இது ribose 5-phosphate xylulose. ஸோ ribose 5-phosphate and xylulose 5 + 5 10 வந்துருச்சு. இப்போ இந்த xylulose ribulose 5-phosphate ஆகவும், இந்த ரைபோஸ் ரிபுலோஸ் 5-phosphate ஆகவும், இந்த xylulose ribulose 5-phosphate ஆகவும் மாறுது.
ஸோ இங்கே எல்லாமே இது எல்லாமே ரீஜெனரேஷனுக்குள்ளே வந்தாச்சு. இந்த ரீஜெனரேஷன் இப்போ ரிபுலோஸ் 5-பாஸ்பேட் RUBP-ஆக மாறுது. அப்போது they'll be consuming 1 ATP. அங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம புக்கில். அதே தான் இங்கே ஒரு ATP, இங்கே ஒரு ATP, இங்கே ஒரு ATP. ஸோ மேலே நம்ம மொத்தம் 3 கார்பன் டை ஆக்சைடு நம்ம கொண்டு வந்தோம். அதில் 6 ATP, இது 7, 8, 9 ATP இதுக்குள்ளே. ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிற இந்த RUBP தான் அப்படியே ரீஜெனரேட் ஆகி இங்கே ஒன்று ஸோ இங்கே ஒன்று வந்தாச்சு, இது ஒன்று வந்தாச்சு, இது ஒன்று வந்தாச்சு. ஸோ இப்போ எல்லாமே யூஸ் ஆகிடுச்சு இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஆனால் கடைசியாக வந்து இந்த DHAP அப்படியே நின்றுருச்சு. இந்த DHAP தான் 3 கார்பன் காம்பவுண்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு ஆக்சுவலி. ஆனால் நமக்கு குளுக்கோஸ் வந்து 6 கார்பன் காம்பவுண்ட். ஸோ ஒரு 3 கார்பன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அது எதுக்குள்ளேயும் சைக்கிளில் போகல. இந்த 3 கார்பனை ஃபிக்ஸ் பண்ண put together 9 ATP, 6 NADPH has been used. ஓகேவா? ஸோ நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் 9 ATP and 6 NADPH has been used to fix 3 கார்பன். அப்படின்னா 6 கார்பன் குளுக்கோஸை ஃபிக்ஸ் பண்ண 18 ATP, 12 NADPH has been consumed. அதுதான் குளுக்கோஸாக மாறி அதுக்கப்புறம் ஸ்டார்ச்சாக மாறுது. ஸோ இது ஆக்சுவலி புரிதலுக்காக எங்கெங்கே ATP உள்ளே வருது, NADPH எங்கெல்லாம் கன்சியூம் ஆகுது, அதுக்கப்புறம் எப்படி அந்த கண்டென்ட் ரீஜெனரேட் ஆகி RUBP-யை ஃபார்ம் பண்ணிட்டு போகுது. திஸ் இஸ் வாட் த மெயின் கண்டென்ட்டு. இதை படிக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிக்காக, ஒரு சிம்பிள் கிளாரிட்டிக்காக படிக்கிறது இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழைய மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு ATP 2, NADPH வந்து 2. இந்த கேஸ் ஆஃப் ரிடக்ஷன் ரீஜெனரேஷனில் 1 அதாவது ஒரு கார்பன் ஃபிக்ஸ் பண்ணேன். அந்த கண்டென்ட் இதுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ திஸ் இஸ் அபவுட் C3 சைக்கிள். C3 சைக்கிளில் லைட் ரியாக்ஷன், கெமி ஆஸ்மாசிஸ், அதுவும் ஒரு பெரிய கான்செப்ட். அதுக்கப்புறம் டார்க் ரியாக்ஷன். ஸோ இந்த 2 ஃபைலையுமே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க ஒரு புரிதலுக்காக. தட்ஸ் இட். ஸோ இதோடு நான் இன்றைக்கி இந்த கண்டென்ட்டை முடிக்கிறேன். நம்ம C4 சைக்கிள், C2 சைக்கிள் எல்லாம் பின்னாடி வர வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.